ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி பண்ணலாம், இஎம்ஐ பேமெண்ட் கேல்குலேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்படி ஒரு ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா மட்டும் போதும். நீங்கள் மந்த்லி இஎம்ஐ பேமெண்ட் பண்ணும்போது அதில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் இஎம்ஐ பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு எவ்வளோ பேலன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா மந்த்ஸும் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு டோட்டல் எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேம் மெத்தட் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவு பெர்ஃபெக்ஷனோட நான் இந்த ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் லோன் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். இதில் நான் 80,000 கொடுக்குறேன். தென் இன்ட்ரெஸ்ட், பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அதை நீங்கள் இதில் கொடுத்தா போதும். நான் இங்கே 12% கொடுத்துருக்குறேன். இப்போ 10 கொடுத்து பார்க்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் பீரியட், எத்தனை மந்த்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, இஎம்ஐ பேமெண்ட் எத்தனை மந்த்ஸ் பே பண்ணுறீங்க. நான் இங்கே 36 மந்த்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ 48 மந்த்ஸ் அப்படி ஆகணும்னா இங்கே 3 பக்கத்தில் 4 கொடுத்தா போதும். 4 × 12 48. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ வருது, இப்படி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் கன்டினியூஸாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செல்லை அமௌண்ட் அப்படின்னு கொடுங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பேங்க்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். நான் 50,000 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த செல்லை இன்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். பேங்க் பாலிசி படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் கொடுக்கலாம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு 12% கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல், தென் 12% கொடுத்து என்ட்ரு கொடுத்தா போதும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி ஈக்குவல் 12% அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மாற்றணும் அப்படின்னா ஈக்குவல் 12 டிவைடட் பை 100 டிவைடட் பை 12 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் அது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மாறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12% ஈக்குவல் 12% டிவைடட் பை 12 அப்படின்னு கொடுக்கணும். அப்போவும் உங்களுக்கு அது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வரும். இது டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கேல்குலேட் பண்ணுறதுக்கான. ஓகே, நெக்ஸ்ட் இந்த செல்லை பீரியட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த பீரியடுனா நீங்கள் எவ்வளோ இயர்ஸில் இல்லைன்னா எவ்வளோ மந்த்ஸில் நீங்கள் இந்த இஎம்ஐ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு தான் இந்த பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஈக்குவல் கொடுத்து இப்போ 3 அப்படின்னு கொடுத்தேன்னா 3 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா வரும். இதை நீங்கள் மந்த்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா ஈக்குவல் 3 × 12. 1 இயரில் 12 மந்த்ஸ் வரும், இப்படி தானே? அதுக்கு தான் அந்த 12 நாம் கொடுக்குறோம். 3 × 12 36. இப்போ 36 மந்த்ஸ் அப்படின்னு நாம் பீரியடில் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் நாம் பேமெண்ட் கேல்குலேட் பண்ணுவோம். பேமெண்ட் மீன்ஸ் இஎம்ஐ. இஎம்ஐ நாம் எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல். இந்த பேமெண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் பிஎம்டி. இந்த பிஎம்டின்னு சொல்கிற ஃபங்க்ஷன் இந்த பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற வேர்டில் இருக்குது. பிஎம்டி, பிஎம்டி, பிஎம்டி மீன்ஸ் பேமெண்ட். தென் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் ஐபிஎம்டி. ஐன்னு சொன்ன இன்ட்ரெஸ்ட், பிஎம்டி மீன்ஸ் பேமெண்ட். தென் பிரின்சிபல், அது கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பிபிஎம்டி. பின்னா பிரின்சிபல், பிஎம்டினா பேமெண்ட், பிரின்சிபல் பேமெண்ட். இவ்வளோ தான் விஷயம். நாம் இதை அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாம் பேமெண்ட் கேல்குலேஷனை பண்ணுவோம். இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் பிஎம்டி ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கிறது பாருங்கள், ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட் மீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கமா என்பிஇஆர் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். நமக்கு நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 36 மந்த்ஸ், அதனால் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கமா பிவி ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூன்னு சொல்கிறது
நாம் லோன் எடுத்திருக்கிற அமௌண்ட், இந்த அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், கமா எஃப்வி ஃபியூச்சர் வேல்யூ, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நீங்கள் 0 கொடுங்க, ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நெகட்டிவ் வேல்யூவில் அமௌண்ட் வந்திருக்கிறத பார்க்கலாம். திரும்ப அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், அட்ரஸ் பார் போங்க, பி பக்கத்தில் கர்சரை வைங்க, மைனஸ் கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. பாசிட்டிவ் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ அமௌண்ட் இருக்குல்ல, அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் செல்ஸ் கொடுங்க, அதில் கரன்சி போங்க, அதில் நீங்கள் சிம்பிள் கொடுக்கலாம், கரன்சி சிம்பிள், இந்தியன் கரன்சி சிம்பிள் கொடுங்க. நான் அது கொடுத்துருக்குறேன். டெசிமல் பிளேசஸ் 2, ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், ருப்பீ சிம்பிள் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நாமோ மந்த்ஸ் கொடுப்போம், 36 months. ஸோ 1 2 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் 2 செல்ஸையும் சேர்த்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஃபில் ஹேண்டில் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி 36 வரது வரைக்கும் கொண்டு வாங்க. 36 37 36 ஓகே, 36 months வரைக்கும் வந்துடுச்சு. இதை நாம் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுப்போம், சென்டர் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் நாம் இந்த செல்லில் இருந்து இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வாங்க, 36 வரைக்கும். இதுலேயும் நாம் இந்தியன் கரன்சி சிம்பிள் கொடுக்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் செல்ஸ், கரன்சி, ருப்பீஸ் சிம்பிள், ஓகே ஓகே கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் பேலன்ஸ் காலமில் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் கொடுங்க. அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுத்துருங்க. தென் பேமெண்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் கொடுங்க. பேமெண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீ F4 கொடுத்து லாக் பண்ணிடுங்க, என்ட்ரு கொடுங்க. தென் இன்ட்ரெஸ்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் கொடுங்க. IPMT ஃபங்க்ஷன் கொடுங்க, IPMT இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள், கமா கொடுங்க. தென் பீரியட்னு சொல்கிறது இங்கே மந்த்ஸ், ஃபர்ஸ்ட் மந்த். இந்த ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் F4 கொடுத்து லாக் பண்ண வேண்டாம். இங்கே மந்த்ஸ் வரும்போது மட்டும், பீரியட் வரும்போது நீங்கள் F4 கொடுத்து லாக் பண்ண வேண்டாம், ஞாபகத்தில் வச்சுங்க. கமா கொடுங்க. தென் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 36 months. இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள், கமா கொடுங்க. ப்ரெசன்ட் வேல்யூ இந்த லோன் அமௌண்ட்டு தான். இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள், கமா கொடுங்க. 0 கொடுத்துருங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈக்குவல் பக்கத்தில் கர்சரை வைங்க, ஈக்குவலுக்கு ரைட், மைனஸ் கொடுங்க, என்ட்ரு கொடுத்துருங்க. பாசிட்டிவ் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். பிரின்சிபல் அமௌண்ட் கேல்குலேஷன் பண்ணணும், அதுக்கான ஃபங்க்ஷன் PPMT. இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் PPMT, ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள், கமா. பீரியட்ஸ் மந்த்ஸ் தான். இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், F4 கொடுத்து லாக் பண்ண வேண்டாம், கமா கொடுங்க. NPER நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 36 months இருக்குல்ல, இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள், கமா. PV ப்ரெசன்ட் வேல்யூ லோன் அமௌண்ட் இருக்கிற செல், இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள், கமா. 0 கொடுங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுத்துருங்க. திரும்ப அந்த செல்லை கிளிக் பண்ணி அட்ரஸ் பார் போய் ஈக்குவல் பக்கத்தில் மைனஸ் கொடுங்க. தென் என்ட்ரு கொடுத்துருங்க. பாசிட்டிவ் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் கொடுங்க. ஸ்டார்டிங் பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் மந்தில் இருக்கிற இந்த அமௌண்ட், இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் மைனஸ், தென் பிரின்சிபல் அமௌண்ட் காலம் இருக்குல்ல, அதில் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுத்துருங்க. உங்களுக்கு எண்டிங் பேலன்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங் பேலன்ஸ் காலம் இருக்குல்ல, அதில் செகண்ட் மந்தில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் கொடுங்க. தென் எண்டிங் பேலன்ஸ் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணுங்கள், தென் என்ட்ரு கொடுத்துருங்க.
தென் பேமெண்ட் காலமில் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி அப்படியே இந்த எண்டிங் பேலன்ஸ் இருக்கிற இந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். தென் ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. திரும்ப ஸ்டார்டிங் பேலன்ஸ் காலமில் செகண்ட் மந்தில் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எண்டிங் பேலன்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிடுங்க. தென் ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணி நீங்கள் 36 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 36 மந்த்ஸில் பேமெண்டெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் எண்டிங் பேலன்ஸ் 0 வந்திருக்கு. இப்போ நான் இந்த ரோவை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கிற தென் வியூ டேப் போகிறேன். அதில் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் போய் இதில் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் இஎம்ஐ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்ஸும் சேமாக தான் இருக்கும். நம்ம ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 1661 rupees அதுதான் இஎம்ஐ பேமெண்ட். இந்த இஎம்ஐ பேமெண்ட்னு சொல்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் இந்த இஎம்ஐ பேமெண்ட். நீங்கள் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம வேணும்னா ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த செகண்ட் மந்த் உள்ளதை ஆட் பண்ணி பார்க்கலாமே. இப்போ இதில் ஈக்குவல் கொடுக்குறேன். தென் பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் என்று கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அமௌண்ட் வந்திருக்கு. இஎம்ஐ பேமெண்ட் அமௌண்ட் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்ஸும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வரும்போது டிக்ரீஸ் ஆகிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். இதுவே பிரின்சிபல் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த எண்டிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம் கால்குலேட் பண்ணதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு வெரிஃபை பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டை டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த லோன் அமௌண்ட் வரணும். இப்போ ஆல்ட் ஈக்குவல் கொடுத்து நான் சம் பண்ணுறேன். ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஈக்குவல் என்று கொடுத்துட்டேன்னா கரெக்டாக இங்கே 50,000 வரதை நீங்கள் பார்க்கலாம். தென் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத. இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க. ஆல்ட் ஈக்குவல் என்டர் 9,786 rupees இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணியிருக்கோம், டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இப்போ டோட்டலாக பார்க்கும்போது நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட் ஈக்குவல் கொடுத்து என்று கொடுத்துருங்க. டோட்டலாக நீங்கள் 59,786 rupees நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க இஎம்ஐ. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ரெண்டும் சேர்த்து நீங்கள் 59,786 rupees நீங்கள் 36 மந்த்ஸில் பே பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் வியூ டேப் போய் இந்த ஃப்ரீ ஸ்பேன்ஸில் கிளிக் பண்ணி அன்ஃப்ரீ ஸ்பேன்ஸ் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா இப்போ நாம் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 50,000 to 80,000 or 1 lakh எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 12% அப்படின்னு கொடுத்துருக்குறோம். 10 கொடுத்து பார்க்கலாம். தென் 36 மந்த்ஸுக்கு பதிலாக நாம் 48, அதனால் 3 ரிமூவ் பண்ணிவிட்டு நான் 4 அப்படின்னு கொடுக்குறேன். 4 × 12 48 இப்போ பேமெண்ட் வந்திருக்கு. நமக்கு இங்கே 36ல் 48 மந்த்ஸ் வரணும். நான் இதை கிளியர் ஆல் பண்ணிடுறேன். ஓகே, கிளியர் ஆல். இப்போ நான் 48 மந்த்ஸ் வரணும். அதனால் 36லேருந்து கன்டினியூ பண்ணுவோம். 35 36 இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம 48 மந்த்ஸ் வரது வரைக்கும் கீழே கொண்டு போகணும். 46 47 48 48 வரது வரைக்கும் கொண்டு போங்க. கொண்டு போய்ட்டு அப்படியே விட்டுருங்க. தென் நீங்கள் பண்ண வேண்டியது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்முலாவை ரிமைனிங் செல்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். 48 மந்த்ஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிடுவீங்க. எண்டிங் பேலன்ஸ் 0 வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லா சேஞ்சஸும் வந்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். பீரியட் சேஞ்ச் ஆகிருக்குது, அமௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் வந்திருக்கிற சேஞ்சஸும் நீங்கள் பார்க்க முடியும். இப்படி ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இன்னொரு சிம்பிள் மெத்தட், இதை விட ஒரு சிம்பிள் மெத்தட் இன்னொன்று இருக்குது. இதில் நாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பிஎம்டி, ஐபிஎம்டி, பிபிஎம்டி, இந்த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நாம் கேல்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் மெத்தடில் ஷார்ட்டாக சிம்பிளாக பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம செகண்ட் மெத்தட். ஓகேவா? இந்த பேமெண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெத்தடில் இருக்க சேம் ப்ரொசீஜர் தான்.
நமக்கு இதில் தான் சேஞ்சஸ் வரும். அதனால் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி delete பண்ணுவோம். தென் ஸ்டார்டிங் பேலன்ஸ் காலமில் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. பேமெண்ட் காலமில் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுங்க. பேமெண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் என்ட்ரு கொடுங்க. தென் இன்ட்ரெஸ்ட் காலமில் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் தென் ஸ்டார்டிங் பேலன்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்துருங்க. இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். தென் பிரின்சிபல் காலமில் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் பேமெண்ட் இருக்கிற இந்த செல் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கிற இந்த செல் கொடுங்க. தென் என்ட்ரு கொடுத்துருங்க. தென் எண்டிங் பேலன்ஸ் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் ஸ்டார்டிங் பேலன்ஸ் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. உங்களுக்கு எண்டிங் பேலன்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங் பேலன்ஸ் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுங்க. எண்டிங் பேலன்ஸ் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுங்க. தென் பேமெண்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுங்க. பேமெண்ட் இருக்குல்ல, இதாக இருக்குல்லங்க, இந்த செல்லை கிளிக் பண்ணி உங்கள் கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீ F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள். தென் என்ட்ரு கொடுத்துருங்க. தென் இன்ட்ரெஸ்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுங்க. ஸ்டார்டிங் பேலன்ஸ் செகண்ட் மந்த்ஸில் இருக்கிற ஸ்டார்டிங் பேலன்ஸில் இருக்கிற இந்த காலமை இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் இன்ட்டு கொடுங்க. தென் நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபங்க்ஷன் கீ F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள். தென் என்ட்ரு கொடுத்துருங்க. தென் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுங்க. பேமெண்ட் அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். மைனஸ் கொடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்துருங்க. தென் எண்டிங் பேலன்ஸ் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுங்க. ஸ்டார்டிங் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். மைனஸ் கொடுங்க. தென் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் மந்தில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரிமைனிங் செல்ஸுங்க அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு கேல்குலேஷன் கரெக்டாக வந்துடும். இவ்வளோதான் விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், எனக்கு மந்த்ஸ் ஏதாவது போடணும், எந்த டேட்டில் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், எந்த மந்தில் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு காலம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் பீரியட்னு கொடுக்கலாம், இல்லைனா டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் ஜூன், ஓகே, ஜூன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் 2020 இப்போ 20னே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரிமைனிங் மந்த்ஸும் கொண்டு போய் விட்டுருங்க. கரெக்டாக நீங்கள் எந்த மந்தில் இருந்து எந்த மந்த் வரைக்கும் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை டேட் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இதை நீங்கள் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சம்டைம்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஏன்னா எந்த டேட்டுன்னு தெரியலை, எந்த மந்த்னு தெரியலை, அப்போ நீங்கள் இதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சிம்பிளாக இருக்கா? இவ்வளோ தான் விஷயமே. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.